வேல்மாறல் நம்ம ஒரு நேர்த்தி கடனுக்காக செய்யும்போது படிக்கும்போது அதற்குண்டான மகத்துவங்கிறது அந்த இடத்துக்கு கொடுக்கணுமானா கொடுக்கணும். பொதுவாகவே பயணம் பண்ணும்போது நம்ம சஷ்டி கவசம் சொல்லலாம், மந்திரங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனால் வேல்மாறல் நீங்கள் வெள்ளியில் விளக்கேற்றினாலும் சரி, இல்லைன்னா தங்கத்தில் வாங்கி விளக்கேற்றினாலும் சரி, அந்த விளக்கிற்கு துணை விளக்கு அப்படிங்கிறது ஏற்றுவது தான் வீட்டில் ஐதீகம். அந்த விளக்குங்கிறது ஒன்று மகாவிஷ்ணுவாகவும் ஒன்று அம்மனாகவும் தரிசனம் தருவாங்களானா, இந்த அகல் விளக்கு அப்படிங்கிறது இந்த பஞ்சபூத தத்துவத்தை கொண்டது. மண், நிலம், நீர், காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிறது அகல் விளக்கு. அதை சாட்சியாக வைத்து அதில் தீபம் எண்ணெய் விட்டு விளக்கேற்றி திரிய போட்டு விளக்கேற்றி பகவானை தரிசனம் பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தான் பிரம்ம முகூர்த்த நேரமாக அமையும். அந்த நேரத்தில் நம்ம பாராயணம் செய்வது, வீட்டில் உள்ள விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வயசானவங்களா குளிக்க வேண்டாம், கை கால் அலம்பிட்டு விளக்கேற்றுங்க. அதேமாரி பாராயணம் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக இப்போ யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் பாராயணம் பண்ணலாமான்னா பாராயணம் பண்ணலாம். இதில் என்னன்னா, இப்போ இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒருத்தங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அப்போ நம்ம வீட்டில் இருந்து சொல்கிறத விட அவங்க இருக்கிற இடத்துல அந்த வேல்மாறல் சொல்வது அப்படிங்கிறது உத்தமம். அவங்க பக்கத்தில் உள்ள விட மாட்டாங்கன்னா வெளியில் கூட உட்காந்து சொல்லலாம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ குரு உமா வெங்கட் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில வேல்மாறல் பாராயணம் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க மேம். நிறைய பேர் யூடியூப்ல ரொம்ப நல்ல பலன் தரும் நீங்க அதை பாராயணம் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க. பட் மக்களுக்கு அதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. எப்படி பாராயணம் பண்ணணும், எந்த இடத்துல பண்ணணும், ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சந்தேகம் கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வேல்மாறல் பத்தி எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க மேம். இந்த வேல்மாறல் அப்படிங்கிறது படிக்கிறது, இந்த வேல்மாறல் எப்படி உருவாச்சு, யாருக்காக படிக்கிறது, எந்த இடத்துல படிக்கிறது, நிறைய இருக்குது. நிறைய பேசணும். ஒரு நாள் முழுவதும் முருகனை பற்றியும் முருகனுடைய ரொம்ப பிடித்தமான பாடல்ங்கிறது இந்த திருப்புகழ் சார்ந்த வேல்மாறல். அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ், அதில் இந்த வேல்மாறல்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை நம்ம பாராயணம் பண்ணணுமானா கண்டிப்பாக நம்ம தினமும் ஒரு முறை இந்த வேல்மாறல் பாராயணம்ங்கிறது பண்ணணும். என்னால் முடியல, எனக்கு அதற்குண்டான நேரம் இல்லைன்னு யார் நினைக்கிறீங்களோ, இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அட்லீஸ்ட் ஒரு நாளாட்டி விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அதில் பாராயணம் பண்ணுவது அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ நம்ம எல்லாருமே வீட்டில் விளக்கு ஏற்றுறோம். புதுசாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரக்கூடாது. அந்த வேல்மாறலுக்காக தனியாக தீபம் அப்படிங்கிறது போடணும். ஆற்றுல தீபம் போடுறதுங்கிறது வேற. ஆனால் வேல்மாறலுக்காக படிக்கும்போது அந்த பஞ்சபூத தத்துவம்னு சொல்லக்கூடியதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கை ஏற்றி வைத்து தீபம் போடுவது அப்படிங்கிறது நல்லது. அதை ஏற்றி வைத்து விட்டு இந்த வேல்மாறல் படிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஓகே, இப்போ நிறைய பேர் இதுலயே சந்தேகம் கேட்குறாங்க. ஏன்னா எங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால இப்போ யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு, நாங்கள் அதை போட்டு விட்டுட்டு கூட பூஜை அறையில உட்காரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பா நீங்க உட்காருங்க, ஆனா புக்கு கையில இருக்கணும், உள்ளம் படிக்கணும், மனசு அதை கேட்கணும், அந்த மாதிரி இருங்க. அதுக்கப்புறம் நீங்க பாராயணம்ங்கிறது பார்க்காம சொல்லக்கூடிய ஒரு லெவல் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா உட்காந்து 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ ஆகாது, மடமடமடன்னு நீங்களே சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனா அந்த அளவுக்கு அதை உள்வாங்கி ஆழ்ந்து அமர்ந்து அதை தியானிச்சு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, ஸோ இதுல நிறைய பேர் கேட்குற சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் நிறைய டிராவல்ல இருக்கோம். இப்போ ஆஃபீஸ் போறவங்களே கிட்டத்தட்ட 1 ஹவர்லாம் டிராவல் பண்ணி போறவங்கலாம் இருக்காங்க. இந்த மாதிரி பயணங்கள்ல போது எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அந்த டைம்ல நாங்கள் பாராயணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறது. இப்போ பாராயணம்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தீபம் ஏற்றி தீபத்துக்கு முன்னாடி தான் பாராயணம்ங்கிறது பண்ணணும். இப்போ என்னுடைய ஒரு வேண்டுதல்,
உதாரணமா ஒரு குழந்தை பிறப்பு, இல்லன்னா ஒரு வீடு கட்டுறது, ஏதோ என்னுடைய நோய், இல்லன்னா என்னுடைய கடன், இதற்காக வேல்மாறல் படிப்பாங்களான்னா, கண்டிப்பாக படிப்பாங்க. இது நிவர்த்தி கொடுக்குமானா, கண்டிப்பாக இதனால் நிவர்த்திங்கிறது இருக்குது. அப்ப இந்த வேல்மாறல் நம்ம ஒரு நேர்த்தி கடனுக்காக செய்யும்போது, படிக்கும்போது, அதற்குண்டான மகத்துவம்ங்கிறது அந்த இடத்துக்கு கொடுக்கணுமானா கொடுக்கணும். பொதுவாகவே பயணம் பண்ணும்போது நம்ம வந்து சஷ்டி கவசம் சொல்லலாம். மந்திரங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனா வேல்மாறல் ஒரு நிமித்தத்துக்காக, இந்த செயலுக்காக படிக்கும்போது, கடவுள்ட்ட அத ஆழ்ந்து தியானிச்சு படிப்பதுங்கிறது சிறப்பு. வீட்ல கண்டிப்பாக ஒரு விளக்கேத்தி, அந்த விளக்கு முன்னாடி முடிந்தவர்கள் வெற்றிலை பாக்கு, ஒரு பழமும் வச்சு நேவேத்தியத்துக்கு பழம் எடுக்கணும். சுவாமிய விளக்கேத்திட்டோம். சுவாமிக்கு சாப்பாடு குடுக்கணும் அல்லவா? அப்ப அந்த சுவாமிக்கு ஒரு பழம் அப்படிங்கிறதாட்டி நேவேத்தியம் பண்ணி படிக்கணும். இல்ல என்னால வெத்தல பாக்கு தினமும் வாங்க முடியாது. ரூ. 1 தட்சணை வைங்க, கொஞ்சம் ஜீனிய வைங்க, இல்லன்னா கல்கண்டு கொஞ்சம் வாங்கிக்கோங்க. சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிட்டு 48 நாள் அப்படிங்கிறது அந்த வேல்மாறல் பாராயணம் செய்தாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க நினைத்த காரியம்ங்கிறது நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே. இப்ப இந்த 48 நாள் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இது கண்டிப்பா எல்லாமே ஒரே நேரத்துல தான் நம்ம செய்யணுமா? இப்ப நடுவுல ஏதாவது ஒரு வேலை காரணமாக அன்னைக்கு காலையில பண்ண முடியல. சாயங்காலம் அத நம்ம தொடரலாமா? கண்டிப்பா தொடரலாம். இன்றைய நாள் இந்த 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல செஞ்சாலுமே பகவான் வந்து விழித்திருந்து நம்ம பேசுறத, அதாவது எல்லா நேரத்துலயும் கேட்பாரு. இத வந்து ரசித்து கேட்பார் இந்த பாடலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே. இப்போ பூஜை அறையில வந்து கட்டாயம் வந்து பாராயணம் செய்யும்போது, அதற்காக ஒரு அகல் விளக்கு அப்படிங்கிறது கட்டாயம் வைக்கணும்னு சொன்னீங்க. இப்ப நெறைய பேர் கேட்கிற சந்தேகம் என்னன்னா, இப்ப ஆல்ரெடி எங்க கிட்ட ஒரு காமாட்சி விளக்கு இருக்கு. இல்ல நாங்க ஒரு வெள்ளி விளக்குல வந்து ஆல்ரெடி நாங்க விளக்கு ஏற்றுறோம். இப்ப இன்னொரு விளக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்ப பூஜை அறையில 2 விளக்கு ஏற்றணுமா? 1 விளக்கு ஏற்றணுமாங்கிறதே தொடர்ந்து சந்தேகம் மக்கள் கேட்கறாங்க. இது நல்ல கேள்வி. நெறைய நண்பர்களுக்கு இந்த கேள்விங்கிறது பயன்படும். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கல்யாணத்துக்கு மாலை போடுறாங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. ஒரு மாலை போடுவாங்களா? இல்ல. ஏன்? 2 மேல. மனையில கோலம் போடுவாங்க. ஒரு கோலம் போடுவாங்களா? ஏன்? துணைக்கோலம்னு ஒண்ணு போடுவாங்க. அதே மாரி தான் விளக்குங்கிறது ஒரு விளக்காக ஏத்தக்கூடாது. துணை விளக்கு அப்படிங்கிறது ஏத்தணும். நம்ம பாட்டியெல்லாம் வாசல்ல கோலம் போடுது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? "ஒத்த கோலம் போடாதடி, ரெட்டை கோலம் போடும்பாங்க." ரெட்டை வரியில கோலம் போட்டாலும் சின்னதா ஒரு ஸ்டாரோ, இல்லன்னா ஒரு இதுவோ, சங்கு சக்கரமோ ஏதாட்டி நம்ம இழுத்து விட்டுட்டு தான் வரோம். அந்த கோலம் கூட ஒண்ணாக இருக்கக்கூடாது. அதே மாரி ஏற்றக்கூடிய விளக்குங்கிறது ஒரு முகமாக நீங்க ஒரு விளக்குல 2 திரி போட்டாலுமே, துணை விளக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க வெள்ளியில விளக்கேத்துனாலும் சரி, இல்லன்னா தங்கத்துல வாங்கி விளக்கேத்துனாலும் சரி, அந்த விளக்கிற்கு துணை விளக்கு அப்படிங்கிறது ஏத்துவது தான் வீட்ல ஐதீகம். அந்த விளக்குங்கிறது ஒண்ணு மகாவிஷ்ணுவாகவும், ஒண்ணு வந்து அம்மனாகவும் தரிசனம் தருவாங்களான்னா தருவாங்க. விளக்குங்கிறது 2ஆகத்தான் இருக்கும். சிவபெருமானும், பார்வதியும் தான் அந்த விளக்கு ரூபம் அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்ப அதுல கண்டிப்பாக 2 விளக்கு வீட்ல ஏத்தணுமான்னா, கண்டிப்பாக ஏத்தணும். ஓகே. இப்போ வந்து இப்ப நம்ம வந்து விளக்கு ஏற்றி வந்து பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு விளக்கு இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க குறிப்பிட்டு சொன்னது என்ன அப்படின்னா, அகல் விளக்குல தீபம் போடணும். அதனுடைய சிறப்புகள் என்ன இருக்கு மேம்? இந்த அகல் விளக்கு அப்படிங்கிறது இந்த பஞ்சபூத தத்துவத்தை கொண்டது. மண், நிலம், நீர், காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிறது தான் அகல் விளக்கு. அதை சாட்சியாக வைத்து, அதுல தீபம் எண்ணெய் விட்டு, விளக்கேத்தி, திரிய போட்டு விளக்கேத்தி, நம்ம பாராயணம்ங்கிறது பண்றோம். நீங்க பார்த்தீங்கன்னா, அகல் விளக்கு அணையும்போது பார்த்துன்னு இருப்போமா? ஓடி போய் ஏத்துவோம். இன்னைக்கு படத்துல காட்டுற மாதிரி எந்த இடத்துல விளக்கு அணைய போனாலும், ஓடி போய் நம்ம தூண்டி விடுவோம். அந்த ஸ்ரத்தை, அந்த வந்து கவனம்ங்கிறது நமக்கு அந்த விளக்குலயும், அந்த பாராயணத்திலயும் இருக்கும். நம்ம அந்த பாராயணம் செய்யக்கூடிய நேரத்திலயாட்டி, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டாட்டி, அந்த தீபம் ஏற்றி பாராயணம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. முருகன் வந்து யார் சொல்லுங்க? நிலக்கடவுள் தான். நமக்கு ஒரு நிலத்துல பிரச்சனைன்னா யார பிடிப்போம்? முருகன தான் பிடிப்போம். அவர் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருப்பாரு, அது வேற. இருந்தாலும் இந்த நிலத்திற்கு அப்படிங்கிறது முருகன் மட்டுமே. அப்போ அதையும் ஏத்தி வைத்து அந்த பாராயணம் செய்வதுங்கிறது சிறப்பு. செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த வேல்மாறல் பாராயணம் பத்தி சொல்லியிருந்தீங்க. அதுல குறிப்பிட்டு வந்து எந்த நேரங்கள்ல படிக்கிறது இன்னும் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும்? உண்மையிலேயே இந்த நேரம்னு ஒண்ணு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மத்தியானம் ஒரு 10 மணிக்கு மேல நான் பாராயணம் பண்ண உட்கார்றேன். உதாரணமா, எனக்கு அப்பதான் ஃபோன் வரும். யாராட்டி வருவாங்க. இல்லன்னா கெஸ்ட் யாராட்டி வருவாங்க. அந்த நேரத்துல நான் பாதியில விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். அவங்கள போய் உள்ள கூப்ட்டு உட்கார வச்சுட்டு வரைக்கும் அந்த பாராயணம்ங்கிறது தடைபடும். கரெக்ட்டுங்களா? அதே மாரி மாலை வேளைகள்லயும் அதே மாரி தான்.
ஆனா பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது யாருமே நம்மள டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நேரம். ஏன்னா தேவர்களுக்கே அது பிரம்ம முகூர்த்த நேரமாக கடவுளை போய் தரிசிக்கக்கூடிய ஒரு நேரம்ங்கிறது இந்த பிரம்ம முகூர்த்தம். எல்லாருக்குமே தெரியும். மார்கழி மாசத்துல வந்து தேவர்களுக்கு எல்லாருமே கண் விழித்து பகவானை தரிசனம் பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தான் பிரம்ம முகூர்த்த நேரமாக அமையும். அந்த நேரத்துல நம்ம பாராயணம் செய்வது, வீட்ல உள்ள விளக்கேத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இப்ப நெறைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வயசானவங்களா குளிக்க வேண்டாம். கை, கால் அலம்பிட்டு விளக்கேத்துங்க. அதேமாரி பாராயணம் பண்றீங்களா, கண்டிப்பாக அந்த குளியல் நம்ம உடம்பளவுல மட்டுமாட்டி குளிச்சாலும் பரவால்ல. குளிச்சுட்டு தான் உட்காந்து பாராயணம்ங்கிறது பண்ணணும். அத செய்ய செய்ய அவங்க வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள். இப்ப நோய் நொடியிலேருந்து விலகல் அப்படிங்கிறது ஏற்படும். கடன் சுமை அப்படிங்கிறது நீங்கும். அதேமாரி பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இல்லாமல் இருக்கோ, அத பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அளவு அப்படிங்கிறது இந்த பிரம்ம முகூர்த்த வேலை நம்ம சுவாமி தரிசனம் பண்றது, இந்த வேல்மாறல் படிப்பது அப்படிங்கிறது சிறப்பு. ஓகே. இப்ப நம்மளுடைய தேவைக்காக நம்ம வந்து வேல்மாறல் பாராயணம் பண்றோம் 48 நாள். இன்னும் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல, இல்ல வேற யாராவது ரொம்ப தூரத்துல வெளி ஊர்கள்ல இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம இந்த பாராயணம் பண்ணலாமா? இது வேலை செய்யுமா? கண்டிப்பாக செய்யலாம். இப்ப வந்து அ கேரளால பார்த்தீங்கன்னா, யாருக்காட்டி உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா, ஜோதிடர்கள் முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை, யாரானாலும் சரி, ஒரு அகண்ட தீபம் ஏத்தி வைங்கன்னு சொல்லுவாங்க. அணையா விளக்குன்னு சொல்லுவோம். அந்த அணையா விளக்க ஒரு 3 நாள், அந்த 3 நாள் ஏத்தி வச்சாலே அவங்களுக்குள்ள மாற்றம் இருக்குமானா மாறும். அதாவது அந்த 3 நாள் எண்ணெய் விட்டு, திரிய விட்டு, விளக்கு ஏத்தி வச்சாங்கன்னா, அது யாரா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ என்னுடைய நண்பருக்கோ, என்னுடைய தெரிஞ்ச உறவுக்கோ, ஒரு வயசானவங்களுக்கோ உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, சர்ஜரியில இருக்கிறாங்கன்னா, அவங்க செய்ய முடியாது. அவங்களுக்காக நானே பண்ணலாம். அந்த அணையா தீபத்த 3 நாள் தொடர்ந்து ஏத்தி வச்சாலே, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம்ங்கிறது கிடைக்கும். அதே மாரி தான், இப்ப யாருக்கு உடம்பு சரியில்லனாலும், நான் பாராயணம் பண்ணலாமான்னா, பாராயணம் பண்ணலாம். இதுல என்னன்னா, இப்போ இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒருத்தங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அப்ப நம்ம வீட்ல இருந்து சொல்றத விட, அவங்க இருக்கிற இடத்துல வந்து அந்த வேல்மாறல் சொல்வது அப்படிங்கிறது உத்தமம். அவங்க பக்கத்துல. பக்கத்துல. உள்ள விடமாட்டாங்கன்னா, வெளியில கூட உட்காந்து சொல்லலாம். இது வந்து நோயாளிகளுக்கு மட்டும் அப்படிங்கிறது சொல்லுவோம். நம்ம பாட்டிமார்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லும்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொல்லலாமான்னா, அந்த மிருத்யுஞ்சய மந்திரமும், வேல்மாறலும் அவ்வளோ உத்தமம். ஏன்னா, அந்த யமனிடத்திலிருந்து திருப்பி கொண்டு வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்துக்கும், வேல் அப்படிங்கிறது அசுரனை வதைக்க போயிட்டு உயிர் வந்து தந்ததாக அப்படிங்கிறது தான் இந்த வேல். அப்ப அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்துக்கு நிகரானது இந்த வேல்மாறல். இத செஞ்சா அவங்களுக்குள்ள அந்த அம் நோய் அப்படிங்கிறது குறைந்து, அவங்களுக்குள்ளன தீராத பிரச்சனைகள், ஒரு கிரிட்டிக்கல்லேருந்து வெளியில வரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். இந்த இடத்துல மட்டும் இதை பயன்படுத்தலாமான்னா, கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஓகே. கடைசி கேள்வியா ஒரே கேள்வி நேயர்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன். பெண்கள் வந்து குறிப்பா கேட்குறாங்க. நாங்க வந்து தீட்டு நாட்கள்ல வேல்மாறல் பாராயணம் பண்ணலாமா? இல்ல நாங்க தொடங்கணும் அப்டின்னா, அந்த 48 நாள்ல எப்படியோ ஒரு சைக்கிள் வந்துரும். அந்த நேரங்கள்ல நாங்க என்ன பண்றது? பெண்களுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். இப்போ 11 நாள் சொன்னா போதும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த தீட்டு நாள், இந்த 3 நாள், 4 நாள் மட்டும் அவங்க படிக்காம, அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அவங்க கண்டிப்பாக பண்ணலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிச்சயமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து வேல்மாறல் பாராயணம் பண்றதுல நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கு ரொம்ப தெளிவான விளக்கங்கள் குடுத்தீங்க. நன்றி மேம். நன்றி மேம்.